பாலச்சந்தர் இதுல எதுவுமே கற்றுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு ரகுநாதன். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள்ல? அதாவது ஒரு என்விரான்மெண்டல் அவேர்னஸ்ங்கிறது இந்தியாவில் பல காலமா கிடையாது, இப்பதான் வந்திருக்கு. இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இது முதல்ல நம்ம எல்லாரும் தெரியும், சென்னை ஒரு ஆர்கனைஸ்டு சிட்டி கிடையாது. சென்னை ஊர் பேர் பாருங்க, அரும்பாக்கம், கீழ்ப்பாக்கம், இதெல்லாம் பாக்கங்கள், சிறு சிறு ஹேம்லெட்ஸா இருந்தது. இது மீன்பிடி ஹேம்லெட்ஸ் இருந்தது ஒன்று சேர்ந்து இன்னைக்கு பெருகிட்டே போயிருக்கு. நியூயார்க் ஒரு ஆர்கனைஸ்டு பிளான்டு சிட்டி. அதனோட ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல மக்கள் எத்தனை பேர்னா 11,000 பேர். சென்னையில ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எத்தனை பேர்னா 29,000 பேர், 28, 29. இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்துல நான் உடன்படுறேன், thus far no further சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். பொலிட்டிக்கல் வில்லுங்கிறது ஆளுகிற கட்சிக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே இருக்கணும். சென்னை ஆகட்டும், கல்கத்தா ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், மும்பை ஆகட்டும், இவங்க they are the greatest geographical exploiters of the rest of the state. இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப இவரு சுந்தரராஜன், பூவரங்கன் சுந்தரராஜன் தெற்கு சேர்ந்தவர். அவர் எதுக்கு சென்னைக்கு வந்தார் நான் கேட்டேன். இங்கதான் சார் வேலை வாய்ப்பு அதிகமா இருந்தது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியல் கிளைமேட், தி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அது சென்னைக்கு பக்கத்துலயே நம்ம வச்சிருக்க கூடாது. ரகு இத்தனை சொன்னார் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். முக்கியமான காரணம் என்ன, இங்க இருந்தா சிஎம் கையெழுத்து சீக்கிரமா கிடைக்கும், மடமடன் ஃபைல் மூவ் ஆகும். அப்போ இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பிரச்சனை. அதை இப்பயாவது உணர்ந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாலொழிய இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சை பத்தி எல்லாரும், நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன், கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுது, குளோபல் வார்மிங் என்ன பண்ணுது. எத்தனை பேருக்கு தெரியும் 2050 சொல்றாங்க சீ லெவல் இன்றைக்கு இருக்கிறத விட 3 மீட்டர் உயர முடியும். சென்னையும் அதுல டேஞ்சரஸ் ஜோன்ல தான் இருக்கு. ஆமா, சென்னையில சில பகுதிகள் கடலின் பகுதிகளாக மாறிவிடும், சில பகுதிகள் தீவாக ஆகிவிடும். அப்படிங்கிற ஆபத்து இருக்கு. அப்ப அந்த ஆபத்தை உடனடியா உணர்ந்து உடனடியான நடவடிக்கை, நீண்ட கால நடவடிக்கைங்கிறது 2 வருஷத்துல முடிகிற நடவடிக்கை கிடையாது. இந்த 4,000 கோடிக்கு என்ன பண்ணாங்க கேட்ட நிச்சயமா சொல்லுவாங்க என்ன பண்ணாங்கன்னு. ஆனா ஒரு 7 வருஷத்துல முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை 2 வருஷத்துல ஏன் முடிக்கலன்னு கேட்க முடியாது. இது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், அந்த அளவுக்கு தான் போகும். இந்த பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு பதில் இன்னும் 2 கால்வாய் வெட்டுன்னு சொல்றாங்க. பிளானிங் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க எவ்வளவு கால்வாய் வெட்டினாலுமே இப்படிப்பட்ட பெருமழை இருக்கும் பொழுது கடலுக்குள்ள நீர் போகாது. அந்த கடலுக்குள்ள நீர் போகிற சூழ்நிலை வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும். அது வரைக்கும் மக்கள் கணேஷ் என்ன சொல்றாருன்னா, லோலையிங் ஏரியாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், லேமேனுக்கு கூட தெரியும். அப்ப அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்ன்றாரு. வேற என்ன செய்ய முடியும்? இது மாதிரி இப்ப வேளச்சேரியோ அல்லது மடிப்பாக்கமோ அல்லது முடிச்சூரோ பிளேட்ல ரசம் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய கோப்பையில ரசம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த சில ஏரியா சென்னையில பேசின் மாதிரி இருக்கு. பேசினுக்குள்ள உள்ள இது தண்ணி அவ்வளவு லேசா வெளியில போக வைக்க கூடாதுங்களா, அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஆனா இதுதான் நடக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். இங்க உள்ளவங்க எல்லாருமே பல விவரங்கள் தெரிஞ்சவங்க. இந்த விவாதங்கள் எல்லாரும் கேட்கறாங்க, மக்கள் கேட்கறாங்க. மக்களுக்கு தெரியணும் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். இந்த சிக்கல் ரொம்ப உடனடியா தீராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் தீரும். அதுக்கான வழிமுறைகளை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பேசினை எப்படி நீங்க விருட்டின காலி பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் சென்னை பெருநகர வளர்ச்சின்னு சொல்றது சென்னைக்கு இன்னும் ஆபத்தை உருவாக்கும். ஏன்னா சென்னை தான் உங்களுக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதுக்கெல்லாம் வடிகால். சென்னை தான் வடிகால். கடலூர் எப்படி ஒரு வடிகாலோ அது மாதிரி சென்னை ஒரு வடிகால நம்ம நிரப்பிட்டோம். இன்னும் நீங்க சரி இந்த டென்சிட்டி பாப்புலேஷன் இண்டஸ்ட்ரி பாயிண்ட்ல இருந்து கேட்கணும் சார், உங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் இப்போ டெல்லி, நியூ டெல்லி ஆகி டெல்லியினுடைய வரைபடமும் ரொம்ப விரிந்து தான் போச்சு. அவங்களுடைய அந்த மாநகரத்தினுடைய எல்லை விரிவாச்சு. நவி மும்பை அதனுடைய எல்லையும் விரிவாச்சு. பெங்களூரும் ஹைதராபாத்தும் விரிவடைஞ்சிட்டு தான் இருக்கு. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அவசியமான இடங்களா இருக்கு, வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு தேவை இருக்குன்னு ஒரு அதையும் பார்க்கணுமா, இல்ல அது இல்லாம போக வேண்டியிருக்கா? எதனால அது ஈஸியா இருக்கு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எதனால இருக்குன்னா, நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்கு, சிஎம் வரைக்கும் போய் இண்டஸ்ட்ரியல் கிளியரன்ஸ் வாங்கணும்னு சிஸ்டம் இருக்கு. இதை நீங்க மாத்தணும். அதனால இது ஒரு சாரார் முடிவு மட்டும் எடுக்கக்கூடியது இல்ல. நீங்க ஏபி செட் சைனாவில் முதல்ல ஆரம்பிச்ச போது ரிமோட்டஸ்ட் ஏரியால எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அவங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த ரிமோட்டஸ்ட் ஏரியால ஆரம்பிச்சா அங்க ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் வரும், அங்க எலக்ட்ரிசிட்டி வரும், அங்க வாட்டர் ஃபெசிலிட்டி கூட்டுவாங்க, ஃபார்ம் டு இது போர்ட் நேரடியா போறதுக்கான வசதிகள் பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி பண்ணல. மெட்ராஸ்லயும் இதுல பெங்களூர்லயும் மும்பைலயும் தான் இந்த இபி செட் ஆரம்பிச்சாங்க.
இங்கதான் கோளாறு வந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மதராஸை சென்னையை விட்டு விலகி போக வேண்டிய தருணம் வந்து விட்டது. ஏன்னா நீங்க சொல்றீங்களே ஒவ்வொரு மழைக்கும் சொல்றோம், அப்புறம் மெட்ராஸ்ல வந்து எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்ப 80 லட்சமா 90 லட்சமானு தெரியல, பாப்புலேஷன் அவ்வளோ வருது. எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு அம்சங்களும் இன்னொன்னு, நீங்க ஒருவேளை மூன்றாவது பிளானிங் வர்றதுன்னா அவங்க 5000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மாநகரத்தை விரிவு செய்யணும் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருக்கு. இதை வரவேற்கிற இடத்துல தான் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் பீப்புள் இருக்காங்க. 5000 ஸ்கொயர் மீட்டர் கொண்டு வரும்போது இருக்கிற அந்த நீர்நிலைகளை நீங்க வந்து மூட போறீங்க. இது நமக்கு முதல்ல உணரணும் நம்ம. அதனால எங்க வந்து இனிமே வளர்ச்சி தேவையில்லை. டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்குநேரி மாதிரி இடத்துல, நீங்க விருதுநகர் பக்கத்துல இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை கொண்டு போனோம். அந்த இண்டஸ்ட்ரி அங்க ஈஸியா பிசினஸ் பண்றதுக்கான சூழ்நிலையை இண்டஸ்ட்ரீஸுக்கு உருவாக்குங்க, போயிருவாங்க அங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்ல. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஒரு சாரார் எடுக்கக்கூடிய முடிவு. பல ஆண்டுகளாக பேசப்படுறதா இரண்டாவது தலைநகரம் வேணும் அல்லது திருச்சியை மையமா வச்சு பண்ணலாம். ஆனா இது எதுவுமே நடைமுறைக்கு வரலையா? அப்ப எக்ஸிகியூஷன்ல இருக்கக்கூடியவர்கள் அது நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்று அப்படின்னு பார்க்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலேருந்து இதை பேசுறோம், அல்லது அதற்கு முன்னதாகவே கூட பொலிட்டிக்கல் கேபிட்டல் மாத்தணும்னு சொன்னார். நான் என்ன சொல்றேன், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்னு ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் வந்து பல பாயிண்ட் இருக்கணும். நான் வந்து சிவகாசியில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சேன்னா எனக்கு தேவையான எல்லா கிளியரன்ஸும் மெட்ராஸ்ல ஆரம்பிச்சா எவ்வளவு விரைவா கிடைக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு அங்க கிடைக்கணும். கிடைச்சா நான் சென்னைக்கு வரமாட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க ரகுநாதன், நீங்க உங்க கோரிக்கைகள் சொன்னீங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். நான் அதை பதிவு பண்ணிட்டு பொலிட்டிக்கலா என்னங்க நிறைவு செய்யலாம். எஸ், இல்ல இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு முக்கியம் என்னன்னாக்க இண்டஸ்ட்ரீஸை ரிவைவ் பண்ணணும். இந்த இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்றதுக்கு ரெண்டு எல்லா தொழிற்பேட்டையிலையும் உடனடியாக ஒரு லார்ஜரான ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினை கொண்டு வந்துடணும். ரெயின் வாட்டர் ட்ரெயின் வேற, ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வேற. இரண்டாவது, தொழிற்பேட்டையிலாவது அனைத்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வயரிங், டிரான்ஸ்பார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸை ஒரு 10 அடி உயரத்திலேயாவது உயர்த்தி கொண்டு போயிட்டோம்னா எந்த நேரத்திலையும் அதற்காக மின்தடை ஏற்படாம கொண்டு போகலாம். மூன்றாவது, இந்த கஷ்டப்படுற இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தொழிற்பேட்டையிலும் ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் கவர்மெண்ட்ல இருந்து உருவாக்கி இந்த இன்சூரன்ஸை இழப்பீட வாங்கி கொடுப்பதற்கு ஃபெசிலிட்டேஷன் பண்ணணும். இரண்டாவது, அதுல அசோசியேஷன் ரோல் ஏதாவது இருக்கா? எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லயும் அசோசியேஷன் இருக்கு. ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல ஒரு தனிப்பட்ட அமைப்பு வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சியை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அரசு மூலியமாக நடத்தும்போது டிஸ்ட்ரிக்ட் நிச்சயமா அரசாங்க தலையிடணும். நான் வந்து இதை தெரிஞ்சுக்க கேட்கிறேன், அசோசியேஷனோட ரோல் என்ன இருக்கு? அவங்களே இணைச்சிட்டு பண்ணணுமா இல்ல அவங்க இல்லாம செய்யணுமா? கூட தான் சேர்ந்து பண்ணணும். அசோசியேஷன் கூட சேர்ந்து இணைச்சாதான் பண்ண முடியும். மூன்றாவது, இந்த 3 மாத காலத்திற்காவது இந்த எலக்ட்ரிசிட்டி நிலையான கட்டணத்தை நிறுத்தி வைக்கணும். ஏன்னா இயங்காத ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிலையான கட்டணம் மிகப்பெரிய பலுவாக இருக்கும். இந்த 3 மாத காலத்திற்கு அடுத்த 3 மாத காலம் அவர்கள் எழுந்து நிற்பதற்கு உண்டான காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, மாரட்டோரியம், நம்ம 6 மாதம் மாரட்டோரியம் கோவிட் டயத்துல வந்தது. அத மாதிரி இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு RBI கிட்ட பேசி 3 மாதம் மாரட்டோரியம் வாங்கி கொடுக்கலாம். மூன்றாவது, மத்திய அரசுல அப்போ வந்து ECGL ஸ்கீம்னு கேரண்டீடு ஸ்கீம், என்ன லோன் வச்சிருக்கீங்களோ அதுக்கு 20% அதிகமா கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த 20% அதிகமாக கொடுக்கும் பொழுது நிலையான சில வழிமுறைகளை பாதுகாத்துக்க முடியும். 5 நாள் செயல்படாம இருக்கிறதுக்கு நீங்க 3 மாதம் மாரட்டோரியம் கொடுக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க. மாரட்டோரியம்ன்றது வந்து EMI கட்டுவதிலிருந்து விலக்கு, அதுக்கப்புறம் அவங்க கட்டிதான் ஆகணும். பட் இந்த நேரத்துல அவங்களுடைய கழுத்துல கத்தி வைத்து நெரித்தால் நசுங்கக்கூடிய அபாயம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய டிக்கு மூலியமா இந்த பழுதடைந்த மெஷின்களுக்கு அதை சீரமைக்கிறதுக்கோ ரிப்பேர் பண்றதுக்கோ புதுசு வாங்குறதுக்கோ குறைந்த வட்டியில கடனை கொடுக்கணும். ஏன்னா எதிர்பாராது டான்சி மூலியமா இந்த சிறு குறு தொழில்களுக்கு ரா மெட்டீரியல் கிரெடிட்ல கொடுக்க வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்த ரா மெட்டீரியல் காலி ஆயிடுச்சு. இப்ப அவங்களால அந்த OCC லிமிட் வாங்கி இருந்ததை திருப்பி தான் கட்ட சொல்லுவாங்களே தவிர ரா மெட்டீரியல் இல்லைன்னு. அப்ப அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். பெண்டிங் பேமெண்ட் என்ன இருக்கோ இந்த 4 மாவட்டத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு அரசிடம் இருந்து வரக்கூடிய பெண்டிங் பேமெண்ட் எதுவாக இருந்தாலும் EMD என்ற பெயர்ல பிளாக் பண்ணி இருந்தாலும் அந்த பேமெண்ட்டை அடுத்த ஒரு 15 நாள்ல அவர்களுக்கு ரிலீஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுவோம். அந்த போட் மூழ்காமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இது ஆக்சிஜன்.
கடைசியாக சொல்ல வேண்டியது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல ஜிஎஸ்டி நோட்டீசஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இத மாதிரியான நோட்டீசஸ் வந்து நேர்மையாக தொழில் பண்றவங்களுக்கு கடினமானது. அத ஒரு 3 மாதம் அரசினுடைய துறைகளுக்கு கவனத்தை நம்ம கொண்டு போகலாம். நிச்சயமா அதை கவனிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த தலைப்புல நம்ம யூடியூப்ல வாக்கு கணிப்பு நடத்தணும், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அதை பார்த்துடலாம். இப்போ நியூஸ் 18 தமிழ்நாட்டுடைய யூடியூப் பக்கத்தில் மிக்ஜாம் புயல் தொடரும் மீட்பு பணிகளால் சென்னை மீண்டு வருகிறதா முடங்கி இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தோம். அதில் மக்கள் 40,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. மீண்டு வருகிறது அப்படின்னு 61% மக்களும், முடங்கி இருக்கிறது அப்படின்னு 39% கருத்து தெரிவிச்சிருக்காங்க. திரு செம்மலை, எப்படி பார்க்குறீங்க? மக்களும் மீட்பு நடவடிக்கைகளில் நம்பிக்கையோடு இருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் அந்த பர்சன்டேஜை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த 61%, அந்த 39 சேர்த்து 100% எல்லோரும் மக்களுக்கு மகிழ்ச்சி தான். இதுல என்னன்னா, நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். நம்முடைய சகோதரி சொன்னாங்க, அதாவது முதலமைச்சரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் சில காலமாகும் அப்படின்றாங்க. ஆனா சிஎஸ் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு, சீஃப் செக்ரட்டரி 2-3 நாட்கள்ல நார்மல்சி வந்துருங்கிறாரு. சகோதரி என்ன சொல்றாங்க, நார்மல்சி வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நார்மல்சி வந்துருச்சுன்னா ஏன் ஹெலிகாப்டர்ல நம்ம வந்து உணவு போட்டோம் விடணும், 1050 மோட்டர் வச்சு பம்பு இறக்கணும், 350 போட்டை ஏன் விடணும்? அப்ப நார்மல்சி வரலன்னு தான் அர்த்தம். இப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஆட்சியிலிருந்து வரும்போது 4000 கோடி எங்களுடைய இபிஎஸ் அவர்கள் ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் கொடுத்தாங்க. அது வந்ததுன்னா சரியா இருக்குன்னு சொன்னாங்க, நாங்க செஞ்சிருக்கோம்னு சொன்னாங்க. எங்க மேல வச்சு அவங்க குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க விட்டு விட்டா வேலை செஞ்சுட்டாங்க, இடையில கேப் விட்டுட்டாங்க, அதை கனெக்ட் பண்ணாதான் தண்ணி வந்து ஃப்ளோ போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த 4000 கோடியில நாங்க விட்டு விட்டா செஞ்ச அந்த பணிகளை இவங்க இணைச்சி ஃப்ளோ வந்து வாட்டர் ஃப்ளோ போற மாதிரி பண்ணிருந்து அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் மத்திய அரசாங்கத்திட்ட இன்னைக்கு 5500 கோடி 5050 கோடி கேட்கணும். அதனால இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னா, நான் ஏன் திருப்ப அந்த ப்ரீ டிசாஸ்டர் கோட்டை விட்டாங்க அல்லது டூரிங் டிசாஸ்டர் கோட்டை விட்டான்னு சொன்னா, நான் சொன்னதற்கு காரணம், அதாவது எங்களுடைய ஆட்சியில அந்த கண்ட்ரோல் ரூம்ல வந்து உதயகுமாரும் நம்முடைய எஸ்பி வேறுபடியும் ரிப்பன் பில்டிங்லயும் எழிலகத்திலும் உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் த கிளாக் வந்து அதிகாரியோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சார் அங்கதான் இருக்காரு, எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க, அதெல்லாம் மாற்றுறது இல்ல. சொல்றேன், KKS எப்ப வந்து உங்க டிவிலயே வந்தாருன்னா போஸ்ட் டிசாஸ்டர் பீரியட்ல தான் வந்தாரு. ப்ரீ டிசாஸ்டர் பீரியட்ல முகத்தையே காட்டல, டூரிங் டிசாஸ்டர் பீரியட்லயே காட்டல. யார் காட்டினாங்கன்னா மாசுபுரமணி சேகர் பாபு சொன்னாங்க. உடகால் தண்ணியில் நின்றுட்டு என்ன சொன்னாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட தேக்கல, மக்கள் மகிழ்ச்சியில் இருந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இடுப்பளவு தண்ணி வரும்போது 2 பேரும் ஆளுங்களையும் காணும். ஆக சிஎம்ஏ உண்மையில உணர்றாரு. உண்மையில எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அதிகாரிகள் மேலேயும் அமைச்சர்கள் மேலேயே ஒரு கோபமா தான் இருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா அதிகாரிகளுடைய பேட்டியும் அமைச்சருடைய பேட்டியும் தடுமாற்றம் தெரியுது. அதனால என்னுடைய இது என்னன்னா, இப்ப மக்கள் ஒரே முடிச்சிடறேன். மக்கள் இப்ப நம்ம டிவியில மட்டும் நான் பார்த்தேன், மக்கள் என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு மின்சாரத்தை கொடுங்க, மின்சாரத்தை கொடுங்க, அதே மாதிரி இந்த வந்து நெட்வொர்க்கை இது பண்ணி கொடுங்க. செல்லுல வந்து சார்ஜ் போயிடுச்சு. இது வந்து மின்சாரத்தையும் நெட்வொர்க்கையும் கொடுத்துட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. அந்த அரசாங்கத்தை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. எனவே இந்த 2 பணிகளையும், மின்சாரத்தை விரைந்து வழங்குவதையும் அதே போல இந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டா ஓரளவுக்கு மக்கள் அவங்களே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அரசாங்கத்துக்கு சிரமம் இருக்காது.